ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இன் எல்டபிள்யூசி பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இன் எல்டபிள்யூசி வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து எல்டபிள்யூசியில் ப்ரொஃபிஷியன்ட் டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் கான்செப்டை வந்துட்டு நீங்க மாஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு எல்டபிள்யூசியில் வந்து ஒரு நல்ல காம்பனண்ட்டை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அதே மாதிரி எல்டபிள்யூசிலையுமே நம்ம கிட்ட வந்து ஒரு தனி லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் சைக்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இன் ஜென்ரல் எல்லா ஹியூமன் பீயிங்குமே வந்து லைஃப் சைக்கிள் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பெரிய ஒரு சீனியர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம வந்து கிராஸ் பண்றோம் நம்ம லைஃப் சைக்கிள்ல, ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ற வரைக்கும் அந்த காம்பனண்ட்டுமே வந்து நிறைய ஸ்டேஜஸை கிராஸ் பண்ண போகுது. ஓகேயா? ஸோ நம்ம எக்ஸாம்பிளா வந்து நம்ம கிரியேட் பண்ண காம்பனண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண எல்லா காம்பனண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில லைஃப் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ண போகுது. ஓகேயா? நீங்க இந்த காம்பனண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த பேஜ்ல மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இனிஷியலைஸ் பண்றதா இருக்கட்டும், அப்டேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இதுல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே இந்த காம்பனண்ட் வந்து பேக் எண்ட்ல ஒரு ஸ்டேஜஸா இருக்கும். ஓகே, இந்த காம்பனண்ட்டுக்குமே வந்து லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் மெத்தட் வந்து பேக் எண்ட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேயா? ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அந்த கால் பேக் மெத்தட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹூக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸுக்குமே வந்து லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குல்ல அந்த லைஃப் சைக்கிள் அந்த காம்பனண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் ஒரு கால் பேக் மெத்தட் வந்து பேக் எண்ட்ல வந்து ட்ரிகர் ஆக போகுது. அந்த கால் பேக் மெத்தட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எல்டபிள்யூசில வந்துட்டு ஹூக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி டேக் அவே பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸுக்கு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸும் அந்த காம்பனன்ட் வந்து கிராஸ் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் ஒரு கால் பேக் மெத்தட் வந்து பேக் எண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதை தான் நம்ம வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து நீங்க மவுண்ட் பண்ணதுல இருந்து உங்க என்விரான்மெண்ட்ல நீங்க மவுண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ல மவுண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்மளோடதுல வந்துட்டு நம்ம ஹோம் பேஜ்லயா இருக்கட்டும். ஓகேயா? ஸோ நீங்க எங்க வந்து மவுண்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த காம்பனண்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ற வரைக்கும், அதாவது அன்மவுண்ட் பண்ற வரைக்கும் இந்த காம்பனண்ட் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸை கிராஸ் பண்ண போகுது. ஓகேயா? ஸோ காம்பனன்ட்ஸுக்கு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேயா? ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ங்கிறது ஒரு கால் பேக் மெத்தட். ஓகே, இட்ஸ் அ கால் பேக் மெத்தட். ஸோ நிறைய கால் பேக் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல ட்ரிகர் ஆக போகுது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து இந்த கால் பேக் மெத்தடை இன்வோக் பண்ணவே மாட்டோம். ஓகேயா? ஸோ அந்த காம்பனண்ட்டுடைய லைஃப் சைக்கிள்ல இருக்கிற ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கால் பேக் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய ஜாப் என்ன ஒரு டெவலப்பரா பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். எப்போ இந்த கால் பேக் மெத்தட் வந்து இன்வோக் ஆகுதுன்ற கிளியர் ஐடி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியான கோடை வந்து அந்தந்த கால் பேக் மெத்தட்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த கால் பேக் மெத்தட்ஸ் அதாவது இது எல்லாமே லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேயா? ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னாலே வந்து கால் பேக் மெத்தட்ஸ் தான். சரியா? அந்த ஹூக்ஸ்னாலே கால் பேக் மெத்தட்ஸ் தான். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூசர் டிஃபைன்டு கிடையாது, ப்ரீ டிஃபைன்டு. ஓகே, நம்ம வந்து ஆஸ் அ டெவலப்பர் நம்ம இந்த மெத்தட்ஸை வந்து நம்ம ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா அந்த காம்பனண்ட் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து கிராஸ் பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பனண்ட் வந்து ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்டேஜை கிராஸ் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு கால் பேக் மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து அப்டேட்டிங் ஃபேஸ்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு கால் பேக் மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ரெண்டர் ஆகுதுன்னா ரெண்டர் பண்றதுக்கு ஒரு கால் பேக் மெத்தட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த காம்பனண்ட் வந்து கிராஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் பேக் மெத்தட் ப்ரீ டிஃபைன்டா ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டா எல்டபிள்யூஸ்ல ஏற்கனவே இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நமக்கு வந்து அதை பத்தி கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எஃபிஷியன்டான வந்து காம்பனண்ட் பில்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஒரு நல்ல ஒரு ராபஸ்டா ஒரு ரெஸ்பான்சிவான காம்பனண்ட் நம்மளால பில்ட் பண்ணிக்க முடியும்.
ஓகேயா? ஸோ ஒரு டெவலப்பரோட வேலை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாதிரியான கால்பேக் மெத்தட்ஸ அவங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காம்போனன்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது, நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டூ எனி கால்பேக் மெத்தட்னா அதுக்கு ஒரு கால்பேக் மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்டேட் பண்ணும்போது அதுக்கேத்த மாரியான கால்பேக் மெத்தட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ உங்க காம்போனன்ட் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காம்போனன்ட் வந்துட்டு நீங்க எல்லா யூஸ் கேஸும் எல்லாமே ஜாப் அதாவது ப்ராசஸ் பண்ணலாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த காம்போனன்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கிளீன் அப் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அதுக்குன்னு ஒரு கால்பேக் மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு குவிஸ் காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோமே. இந்த குவிஸ் காம்போனன்ட் வந்து எனக்கு இனிஷியலைஸ் ஆகணும். இனிஷியலா வந்து எனக்கு எல்லா குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த காம்போனன்ட் வந்து மவுண்ட் ஆகும்போதே எனக்கு வந்து யூசருக்கு வந்து விசிபிளா இருக்கணும் அப்படின்னா, நான் அதுக்குன்னு உரிய கால்பேக் மெத்தட யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஒன்ஸ் வந்து யூசர் வந்து கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்ஸர வந்துட்டு அப்டேட் பண்றாங்கன்னா, அதுக்குரிய நான் கால்பேக் மெத்தட நான் இன்வோக் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த குவிஸ் ஆப்ல நடக்க வேண்டிய அந்த கேம் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப வந்து இந்த காம்போனன்ட்ட அன்மவுண்ட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஐ ஹேவ் அதுக்குன்னு தனியா ஒரு கால்பேக் மெத்தட் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் உடைய லைஃப் சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி வி ஹேவ் டிஃபரெண்ட் கால்பேக் மெத்தட்ஸ். இந்த கால்பேக் மெத்தட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஹூக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னா ஒரு காம்போனன்ட் உடைய லைஃப் சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி நெறைய ஹூக்ஸ் இருக்கு. அதாவது கால்பேக் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த காம்போனன்ட் உடைய லைஃப் சைக்கிள்க்கு ஏத்த மாரி ட்ரிகர் ஆக போகுது. ஆட்டோமேட்டிக்கா. நம்ம இன்வோக் பண்ண மாட்டோம். ஓகேயா? அதுதான் வந்து பாயிண்ட் இங்க. ஸோ இன் ஜெனரல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது Salesforce LWC லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னாலே வந்துட்டு டிஃபரெண்ட் கால்பேக் மெத்தட்ஸ். அது எப்பலாம் இன்வோக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் லைஃப் சைக்கிள்க்கு ஏத்த மாரி இன்வோக் ஆக போகுது. ஓகே. திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகேயா? ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்ல இருக்கு. ஓகே. இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் நம்ம படிச்சுட்டோம். அதாவது கால்பேக் மெத்தட்ஸ் வந்துட்டு 3 ஃபேஸ்ல வந்துட்டு LWCல இருக்கு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மவுண்டிங் ஃபேஸ். ஓகே. இந்த மவுண்டிங் ஃபேஸ்ங்கிறது இந்த காம்போனன்ட்ட நீங்க உங்களுடைய ஆப் பேஜ்லயோ, இல்ல ஹோம் பேஜ்லயோ நீங்க வந்து மவுண்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகுற கால்பேக் மெத்தட்ஸ். ஓகே. அதுல என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்டட் கால்பேக். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ரெண்டட் கால்பேக். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து மவுண்டிங் ஃபேஸ தனியா பார்க்க போறோம். அண்ட் அன்மவுண்டிங் ஃபேஸ் அதாவது காம்போனன்ட்ட நீங்க ரிமூவ் பண்ணும்போது என்ன கால்பேக் மெத்தட் வந்து இன்வோக் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்டட் கால்பேக். ஓகேயா? ஸோ இத வந்து தனி வீடியோவ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எரர் ஃபேஸ். ஓகே. எரர் ஃபேஸ்னா, இப்போ நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற காம்போனன்ட்ல ஏதாவது ஒரு எரர் வந்து ஒரு வேள த்ரோ ஆயிருச்சு அப்படின்னா, இந்த எரர் கால்பேக் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ். ஓகே. இதெல்லாமே ஹூக்ஸ். ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு பர்ட்டிகுலர் காம்போனன்ட் உடைய டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள்ல வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேயா? ஆஸ் அ டெவலப்பர் நம்ம இத வந்து ப்ரொடக்டிவா நமக்கு ஏத்த மாதிரியான யூஸ் கேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். ஓகேயா? ஸோ இதான் பாயிண்ட் இங்க. ஓகேயா? ஸோ இததான் வந்து ஐ ஹேவ் கிவன் இட் அஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ ஒரு காம்போனன்ட் வந்து நீங்க மவுண்ட் பண்ணும்போது 3 மெத்தட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல வந்து இன்வோக் ஆக போகுது. கன்ஸ்ட்ரக்டர், கனெக்டட் கால்பேக் அண்ட் ரெண்டட் கால்பேக். ஓகேயா? டிஸ்மவுண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்டட் கால்பேக் வந்து இன்வோக் ஆக போகுது. அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து எரர் இருக்கு அப்படின்னா, எரர் கால்பேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆக போகுது. ஓகே. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எப்ப வந்து எந்த கால்பேக் மெத்தட் வந்து இன்வோக் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது இன்னும் கிளியரா புரிய போகுது. ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். ஓகேயா? ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு காம்போனன்ட்ல ஒவ்வொரு கால்பேக் மெத்தடும் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல வந்து இன்வோக் ஆகுது அப்படிங்கிறத பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட பார்க்க போறோம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஓகேயா? இது வந்து ஒரு பேரண்ட் காம்போனன்ட்னு வச்சுக்கலாம். ஓகேயா? நம்ம எல்லாருமே வந்து பேரண்ட் சைல்ட் காம்பினேஷன்ல காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி பழகிட்டோம். ஓகே. ஸோ ஒரு பேரண்ட்குள்ள ஒரு சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பேரண்ட் காம்போனன்ட் இருக்கு. ஓகேயா? இந்த பேரண்ட் காம்போனன்ட் வந்து இனிஷியலா நம்ம வந்து நம்மளுடைய டாம்ல மவுண்ட் பண்ணதுமே, அதாவது உங்க ஆப் பேஜ்லயோ இல்ல ஹோம் பேஜ்லயோ எங்கேயோ நீங்க மவுண்டிங் பண்ணதுமே, ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆகுற கால்பேக் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர்.
ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகுற கால் பேக் மெத்தட். ஓகே, அது வந்து பேரண்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஓகேயா, எதுக்காக கான்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம், எதுக்கு இன்வோக் ஆகுதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆயிரும். அதுக்கு அடுத்து வந்து இது செக் பண்ணும். ஓகேயா, அந்த காம்பனன்ட் வந்து செக் பண்ணும் ஏதாவது ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணுமா இல்ல அப்டேட் பண்ணணுமான்னு. ஆமானா அதை இனிஷியலைஸ் பண்ண போகுது அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வந்து ஒருவேளை நோ அப்படின்னா பேரண்ட் வந்து டாம்குள்ள இன்சர்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே டாம்னா என்னன்னு தெரியும் கரெக்டா. டாம்குள்ள பேரண்ட் காம்பனன்ட் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேயா, அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்டட் கால் பேக் வந்து பேரண்ட்ல இருக்கிற கனெக்டட் கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் வந்து ரெண்டர் ஆயிருது. ஓகே, பேரண்ட் வந்து டெம்ப்ளேட்ல ரெண்டர் ஆயிருது. ஓகேயா, ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருது. பேரண்ட்ல இருக்கிற காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அடுத்து கனெக்டட் கால் பேக். ஓகேயா, ஸோ அடுத்து என்ன செக் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது சைல்டு ரெஃபர் பண்ணிருக்காங்களா. ஓகேயா, பேரண்ட்டுக்குள்ள ஏதாவது சைல்டு ரெஃபரன்ஸ் இருக்கா, சைல்டு எம்பர்ட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ண போகுது. ஒருவேளை சைல்டு காம்பனண்ட்டை எம்பர்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எஸ் அப்படின்னா சைல்டுக்குரிய லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே திருப்பி அந்த காம்பனன்ட், சைல்டும் இன்னொரு காம்பனன்ட் தானே, ஸோ அதுக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேயா, அதோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு கால் ஆயிரும் அடுத்து. ஸோ இங்க வந்து உங்களுக்கு பேரண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ சைல்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சைல்டோட லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். சைல்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. சைல்ட்ல வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா எஸ்னா அது எக்ஸிக்யூட் ஆக போகுது. இதே மாதிரி தான் நோனா சைல்டு வந்து டாம்ல இன்சர்ட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து சைல்ட்ல இருக்கிற கனெக்டட் கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கு அடுத்து சைல்டு ரெண்டர் ஆகுது. ஓகேயா, ஸோ ஃபைனலா இந்த சைல்டுக்குள்ள இன்னொரு சைல்டு காம்பனண்ட்டை ரெஃபர் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணுது. ஓகே, ஒருவேளை நம்ம வந்து சைல்டுக்குள்ள இன்னொரு சைல்டு நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னா எஸ்னா அந்த சைல்டு இருக்குல்ல, இந்த சைல்டுக்குள்ள எம்பார்ட் பண்ணிருக்கிற இன்னொரு சைல்டு இருக்குல்ல, அதோட லைஃப் சைக்கிள் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ திருப்பி அதுல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் திருப்பி அதே மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் அதுக்கும் இருக்கும். ஓகேயா, ஸோ ஒருவேளை இந்த சைல்டுக்கு அப்புறமா நம்ம வேற சைல்டை நம்ம எம்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நோ அப்படின்னா இந்த சைல்ட்ல இருக்கிற ரெண்டர்டு கால் பேக்கே அப்பதான் கால் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகுது, எப்ப வந்து கனெக்டட் கால் பேக் இன்வோக் ஆகுது, எப்ப ரெண்டட் கால் பேக் இன்வோக் ஆகுதுன்னு. ஓகேயா, ஸோ ரெண்டட் கால் பேக் இன்வோக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சைல்டுடைய லைஃப் சைக்கிளே வந்து எண்ட் ஆக போகுது. ஓகேயா, ஸோ நம்ம என்ன எதுக்காக பண்றோம், எந்தெந்த கால் பேக் ஃபங்க்ஷன் என்னென்ன பர்பஸ்க்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இதுல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா எப்ப வந்து எந்த லைஃப் சைக்கிள் ஹூக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, சைல்டுடைய லைஃப் சைக்கிள் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பேரண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த பேரண்ட்ல இருக்கிற ரெண்டட் கால் பேக்கே எக்ஸிக்யூட் ஆகும். சைல்டுடைய லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பேரண்ட்ல இருக்கிற ரெண்டட் கால் பேக்கே எக்ஸிக்யூட் ஆகி பேரண்ட் வந்து லைஃப் சைக்கிள் எண்ட் ஆகும், பேரண்ட்டுடைய லைஃப் சைக்கிள். ஓகேயா, இது வந்து பேரண்ட்டுக்கு சைல்டு இருந்தா. ஒருவேளை பேரண்ட்டுக்குள்ள சைல்டே இல்ல, சைல்டு நம்ம எம்போர்ட் பண்ணலனா இந்த இடத்துக்கு அப்புறமா ஒருவேளை நோன்னு வச்சுக்கோங்களேன், நோன்னா பேரண்ட்ல இருக்கிற ரெண்டட் கால் பேக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி பேரண்ட் லைஃப் சைக்கிள் எண்ட் ஆயிரும். இந்த லைஃப் சைக்கிள் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாலோயிங் வீடியோஸ்ல நம்ம பண்ணும்போது ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரிய போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகேயா, ஸோ காம்பனன்ட்ஸுக்கு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஒவ்வொரு லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ்லயுமே ஒரு ஹூக், அதாவது கால்பேக் மெத்தட்ஸ் வந்து இன்வோக் ஆகுது. அது என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மவுண்டிங் ஃபேஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர், ரைட்? ஸோ லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.